டு மை சேனல். இன்றைக்கி நம்ம வீட்டு ரெசிபியில் தக்காளி சாதம் குக்கரில் எப்படி குழையாமல் பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இப்போ வாங்க ஸ்ட்ரைட்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு குக்கர் வச்சுட்டேன். குக்கர் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் விட்டுக்கிறேன். ஆயில் நல்லா ஹீட் ஆகட்டும். ஆயில் நம்ம நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் நம்ம ஸ்பைசஸ் ஆட் பண்ணிக்கலாம். பிரியாணி இலை, பட்டை, கிராம்பு இது எல்லாமே சேர்த்துக்கலாம். இதெல்லாம் சேர்க்குறதுனால தக்காளி சாதம் நல்ல சுவையாக இருக்கும். ஒரு பிரியாணி சாப்பிட்ற அதே டேஸ்ட்டில் ஒரு தக்காளி சாதம் இருக்கும். இப்போ ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கிறேன். சோம்பு நல்லா பொரிஞ்சு வரட்டும். அது கூடவே கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கிறேன். கடுகு நல்லா பொரிஞ்சு வரட்டும். இந்த மாதிரி நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ எல்லாத்தையும் ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. உளுந்து நல்லா செவந்ததுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பெரிய வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். 2 பெரிய வெங்காயத்தை நான் இந்த மாதிரி நீட்டு வாக்கில் நைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். நம்ம பிரியாணிக்கு எப்படி கட் பண்ணுவோமோ அதே மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதை நல்லா வதக்கி விட்டுருங்க. ஒரு 2 நிமிஷமாவது நல்லா வதக்கி விட்டுருங்க. இப்போ பார்த்தாலே தெரியுது உங்களுக்கு வெங்காயம் நல்லா வதங்கி வந்தாச்சு. இப்போ தக்காளி சேர்த்துக்கலாம். நான் 3 பெரிய சைஸ் தக்காளி இந்த வாட்டி நீட்ட வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. வெங்காயம், தக்காளி, உளுந்த பருப்பு எல்லாமே ஒரு 4 நிமிஷம் நல்லா வதங்கட்டும். அடுப்பு மீடியம் ஃப்ளேமில் வச்சு இந்த மாதிரி நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ பார்த்திங்கனாலே தெரியுது நல்லா தக்காளி வதங்கி வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் 2 பச்சை மிளகாவை நான் நடுவாக்கில் வகுந்து வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துக்கலாம். அது சேர்த்ததுக்கப்புறம் ஒரு பிடி அளவுக்கு கருவேப்பிலை இதையெல்லாம் சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துருக்கேன். இப்போ எல்லாத்தையும் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நம்ம சேர்த்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் வாசனை போகிற வரைக்கும் இது நல்லா வதக்கி விடுங்க. இந்த மாதிரி நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறம் நம்ம மசாலா சேர்த்துக்கலாம். 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள் சேர்த்துருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கேன். வீட்டு மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கேன். எல்லாத்தையும் சேர்த்து இப்போ நல்லா வதக்கி விடுங்க. நம்ம சேர்த்த மசாலாவோட வாசனையும் போகிற வரைக்கும் நல்லா ஒரு 2 நிமிஷம் வதக்கி விட்டுருங்க. 1 டேபிள் ஸ்பூன் நெய் விட்டு கூட பண்ணலாம். நம்ம 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றுனதுக்கு பதிலாக 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் 1 டேபிள் ஸ்பூன் நெய் விட்டும் பண்ணலாம். அது இன்னும் சுவையாக இருக்கும். இப்போ இது கூடவே கொஞ்சமாக கொத்தமல்லி, புதினா சேர்த்துக்கிறேன். நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இது ஒரு 2-3 வதக்குனா போதும். இப்போ இந்த தக்காளி சாதத்துக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்ததுக்கப்புறம் எல்லாத்தையும் மசாலா எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம ரைஸ் சேர்த்துடலாம். இன்றைக்கி நம்ம பாஸ்மதி ரைஸில் தான் பண்ண போகிறோம். ஒரு 20 நிமிஷத்துக்கு முன்னாடியே நான் 1 கப் அளவுக்கு பாஸ்மதி ரைஸை 3 வாட்டி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஊற வச்சுட்டேன். இப்போ அந்த ரைஸையும் இது கூட ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் நார்மல் ரைஸில் பண்ணாலும் இதே ப்ரொசீஜர் தான். பாஸ்மதி ரைஸ்க்கும் நார்மல் ரைஸ்க்கும் பண்ணும்போது நம்ம சேர்க்குற தண்ணியோட அளவு தான் வித்தியாசமாகும். இப்போ எல்லா ரைஸ் சேர்த்ததுக்கப்புறம் அடியிலேருந்து மெதுவாக 2 வாட்டி கிளறி விடுங்க. ஏன்னா அரிசி நல்லா 20 நிமிஷம் ஊறி இருக்குது. ஸோ நீங்கள் ரொம்ப கிளறி விட்டுட்டு இருந்தீங்கன்னா அரிசி உடைய ஆரம்பிச்சிடும். அதனால் 2 கிளறுனா போதும். நான் இன்றைக்கி 1 கப் அளவுக்கு பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கேன். அதுக்கு 1.25 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். இதே நீங்கள் நார்மல் ரைஸில் பண்ணுறதுனா 1 கப் அளவுக்கு ரைஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம தண்ணி சேர்த்ததுக்கப்புறம் எல்லாத்தையும் ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மேலோட்டமாக 2 வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம குக்கர் மூடி விசில் போட்டுடலாம். விசில் போட்டுட்டு நான் 2 விசில் வந்தோன்னே ஆஃப் பண்ணிவிட்டேன். ப்ரெஷர்லாம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணியாச்சு. நல்லா கமன்னு ஒரு சூப்பரான தக்காளி சாதம் ரெடியாக இருந்துச்சு. இந்த மாதிரி உடையாமல் நல்லா உதிரியாக ஒரு பிரியாணி சாப்பிட்ற அதே சுவையில் தக்காளி சாதம் இப்படி ட்ரை பண்ணி பாருங்கள்.